ஆண்டவர் இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உண்டாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு திருவை பெரிய வியாழனை சிறப்பிக்கிறது. ஏன் இது பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகிறது என்றால், இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். சீடர்களுடைய காலடிகளை கழுவுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு கட்டளையை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளின் சிந்தனை எங்கிருந்து தொடங்கலாம் என்று சிந்தித்து பார்த்து கொண்டிருந்த வேளையிலே எனக்கு கவிஞர் தேவதேவன் அவர்களுடைய வரிகள் தான் நினைவுக்கு வந்தன. 3 வரி தான் இந்த கவிதை. நான் என்பதே வன்முறை, இதில் நான் இன்னார் என்பதை எவ்வளவு பெரிய வன்முறை. இதுதான் அந்த கவிதை. மிகச்சிறிய கவிதையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு உலகத்திலே, சமூகத்திலே, குடும்பங்களில் நடைபெறக்கூடிய வன்முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எதனுடைய அடிப்படையில் ஏற்படுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இயேசுனுடைய சீடர்கள் நடுவில் இப்படிப்பட்ட நான் என்ற அகந்தை, நான் பெரியவன் என்ற இருமாப்பு இருந்தது. அதனால் தான் இயேசு அவர்கள் நடுவிலே ஒரு சிறுபிள்ளை அமர்த்தி, இத்தகைய சிறுபிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்வர், என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இதே பகுதியை யோவான் நற்செய்தியிலே நாம் படிக்கிற பொழுது இயேசு தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை கழுவிவிட்டு, ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய காலடிகளை கழுவுகிறேன் என்றார். நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும் என்றார். காலடிகளை கழுவுவது என்பது ஒரு அடையாளம்தான். நாம் நம்முடைய சுயத்தை, நான் என்ற அகந்தையை, இருமாப்பை துறப்பது, மற்றவர்களுக்கு பணிவிடை பெறுவது. அதனால தான் பவுலடியார் ரோமேற்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 12வது அதிகாரம் 10வது வார்த்தையை சொல்கிறார். உடன்பிறப்புகள் போன்று உளங்கணிந்த பண்பு காட்டுங்கள், பிறரை உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள் என்றார். பிறரை நம்மை விட மதிப்புக்குரியவர்கள் என எண்ணுகிற போதுதான் நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்யணும். நான் பார்த்த இந்த நாளிலே இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார் என்று படிப்போம். குருத்துவம் கூட பணிபுரிவது தான். இயேசுவே இதற்கான விளக்கத்தை தருகிறார். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 28வது இறைவார்த்தையை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னார். இயேசு அழகாக சொல்கிறார், மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவோம், பலருடைய மீட்புக்கு ஈடாக தம்முடைய உயிரை கொடுக்கவும் வந்தார் என்றார். இதுதான் குருத்துவம். இந்த குருத்துவம் என்பது துறவரத்தாருக்கோ அருள் பணியாளர்களுக்கு மட்டும் சொந்தமானதில்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது சொந்தமானது. அவர்களும் இந்த பணி குருத்துவத்தில், பொது குருத்துவத்தில் பங்கு கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அவர்கள் பணிபுரிகிறார்கள், அதுதான் இந்த குருத்துவம் விடுக்கக்கூடிய மேலான அழைப்பு. இந்திய நாட்டில் சைதன்ய பிரபு என்ற ஒரு மகான் இருந்தார். ஒரு சமயம் அவர் கோவிலுக்கு போன பொழுது அந்த கோவில் ஒரே அசுத்தமாக இருந்தது. தூசியும் நூலாமடியும் படிந்து கிடந்தார். உடனே அவர் அங்கிருந்த ஒரு விளக்குமாற்றை எடுத்து துப்புரவு செய்ய தொடங்கினார். அதை பார்த்துவிட்டு மக்கள் எவ்வளவு பெரிய மகான், அவரே இந்த கோவிலை துப்புரவு செய்கிற பொழுது நாம் ஏன் துப்புரவு செய்யக்கூடாது என்று துப்புரவு செய்தார்கள். அதிலே ஒரு மனிதர் இந்த மகானுடைய காலில் விழுந்தார். என்னுடைய காலிலே நீங்கள் ஏன் விழுகிறீர்கள் என்று அவர் கேட்டபொழுது அந்த மனிதர் சொன்னார், கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை உங்களிலே காண்கிறேன், அதனால் தான் உங்களுடைய காலிலே விழுந்தேன் என்று சொன்னார். இப்போ பணி செய்கிற பொழுது நாம் இருக்கக்கூடிய இடத்துல பணிகளையும் தொண்டுகளையும் மாற்றுகிற பொழுது நாம் கடவுளுடைய நிலைக்கு உயர்ந்து நிற்கிறோம். அதைத்தான் இந்த குருத்துவம் நமக்கு உணர்த்துகிறது. நிறைவாக இயேசு நற்கருணை ஏற்படுத்துகிறார் என்று படிக்கிறோம். நற்கருணை தான் நம்முடைய வாழ்வினுடைய ஊற்றும் குற்றமும் என்று 2ஆம் வத்திக்கான் சொன்னோம் சொல்கிறது. இதற்கு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. விடுதலை பயண நூலில் இஸ்ராயல் மக்கள் அவர்கள் ஒரு ஆட்டை நேர்ந்தளித்து, ஒரு வயதான ஆடை நேர்ந்தளித்து அதை வெட்டி சாப்பிட்டார்கள். பாஸ்கா ஆடாக கருதப்பட்டது. அது எந்த ஒரு மாசும் வருமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பாவம் தவிர மற்ற அனைத்தும் நம்மை போன்று பிறந்தார் என்று படிக்கிறோம் என்று சொன்னால் அவர் மாசு மறுவற்றவர். அவர் தன்னையே நமக்காக கையளிக்கிறார் என்று சொன்னார். அவர் நமக்கு உணவாக தருகிறார், தன்னையே தியாகமாக தருகிறார் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் பிறர் வாழ்வடைவதற்கு நம்மையே தர வேண்டும். அதுதான் இந்த நற்கருணை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இவையெல்லாம் அன்பை அடிப்படையாக வைத்திருக்கிறது. யோவான் நற்செய்தியிலே 13வது அதிகாரம் 34வது வார்த்தையை படிக்கும். இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இப்படியானால் இந்த நற்கருணை அன்பு செம்மை நம்மை தூண்டுகிறது, தியாகம் செய்ய நம்மை தூண்டுகிறது. தியாகம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் நாம் இந்த விழாவை கொண்டாடுவதில் முழுமையான அர்த்தம் வருகிறது. அன்பார்ந்தவரை, கடந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக முக்கியமான புனிதர் ஆஸ்கர் ரொமேரோ எல் சால்வதோர் என்ற இடத்திலிருந்து ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர். குருவாக மாறுகிறார். சாதாரண ஒரு வாழ்க்கையால் பணி செய்து கொண்டு வாழ்கிறார். அப்படிப்பட்ட சமயத்தில் அவருடைய நண்பரான ருடிலோ என்பவர் கொல்லப்பட்டார். அவரும் ஒரு அருட்பணியாளர் தான். அவர் மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர். ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறார், அநியாயத்தை எதிர்த்து போராடுகிறார். இதனால் அவர் கொல்லப்படுகிறார். ஆகவே அவருடைய வழியிலே நானும் கடவுளுடைய பணியை செய்வேன், மக்களுக்காக என்னை அர்ப்பணிப்பேன், அநீதியை எதிர்ப்பேன், அநீதமான அரசாங்கத்தை எதிர்ப்பேன், மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பேன் என்று அவருடைய வாழ்வை அர்ப்பணித்தார். இதனால் என்ன நடக்கிறது? 1980ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அவர் திருப்பணி நிறைவேற்றுகிற ஒரு கொல்லப்படுகிறார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறார் என்று சொன்னார். இந்த நற்கருணை, குருத்துவம், அன்பு கட்டளை எல்லாமே நம்மை பிறர் வாழ நம்மை தருவதற்கு அழைக்கிறது. இத்தகைய பண்புகளை நாம் கடைபிடிக்கிறோமா? தாழ்ச்சியோடு இருக்கிறோமா? பிறர் வாழ என்னையே நான் கையளிக்கிறேனா? பிறர் வாழ நான் என்னையை தியாகம் செய்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் முன்மாதிரியாக கொண்டு அவரை போன்று தாழ்ச்சி, அவரை போன்று பிறருக்கு பணிவிடை செய்வது, அவரை போன்று பிறர் வாழ நம்மை தருவது நாம் முயற்சி எடுப்போம். அதற்கான ஆற்றலை வேண்டி கடவுளிடத்தில் நம்பிக்கை